ஹலோ. சமையல் அறையில நம்ம எல்லாரும் சூப்பரா சமைப்போம். ஆனா சில நேரங்கள்ல சின்ன சின்ன தப்பு நடக்கிறது ரொம்ப சகஜம் தானே. எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்துல உப்பு காரம்னு ஏதாவது ஒன்று தப்பா போயிருக்கும். கவலையே படாதீங்க. உங்களுக்கான இந்த கிச்சன் ரெஸ்கியூ வழிகாட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஆசையா, பக்குவமா ஒரு டிஷ் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப சரியா வந்துட்டு இருக்கும். ஆனா பரிமாறுறதுக்கு சரியா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவசரத்துல தெரியாம கொஞ்சம் காரமோ, உப்போ இல்ல புளிப்போ அதிகமா சேர்த்திருப்போம். அந்த நிமிஷம் நம்ம மனசு எப்படி அடிச்சுக்கும்? அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சமயங்கள்ல ஐயோ மொத்தமும் வீணாயிடுச்சே குப்பையில தான் கொட்டணும் அப்படின்னு பதறவே பதறாதீங்க. இதத்தான் நாம டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்றோம். அந்த உணவை ஈஸியா எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான பிளே புக் நம்ம கிட்ட இருக்கு. நாம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். சரி, ரொம்ப நேரம் இழுக்காம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, காரம் அதிகமா இருந்தா என்ன பண்றது? உப்பு கூடிருச்சா? புளிப்பு ஓவரா இருக்கா? அப்படி இல்லைன்னா காரம் உப்பு ரெண்டுமே அதிகமா இருக்கிற அந்த மோசமான டபுள் ப்ராப்ளமை எப்படி சமாளிக்கிறது? அப்புறம் கடைசியா கிரேவியோட பதம் தப்பா வந்துரு என்ன பண்றது? இந்த 5 விஷயங்களை தான் டக்குன்னு பார்க்க போறோம். முத விஷயம், காரம் அதிகம். உணவோட காரம் கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு அதிகமா போயிட்டா அதை எப்படி உடனே கூல் பண்றதுன்னு பார்க்கலாம். காரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு 3 சிம்பிள் ட்ரிக் இருக்குங்க. 1. தயிர் இல்லனா பால் சேர்க்கலாம். இது அந்த காரத்தோட வீரியத்தை அப்படியே குறைச்சிரும். 2. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு உள்ள போடுங்க. இது எக்ஸ்ட்ராவா இருக்கிற காரத்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி எடுத்துரும். 3. கொஞ்சமா சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்தா டேஸ்ட் சூப்பரா பேலன்ஸ் ஆயிடும். ஒருவேளை நீங்க கிரேவி பண்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு என்னன்னா, இதோட நோக்கமே அந்த டிஷ்ஷோட ஒரிஜினல் சுவையை கெடுக்காம காரத்தை மட்டும் டைல்யூட் பண்றது தான். அதாவது காரத்தை கொஞ்சம் பாதுகாப்பா நீர்த்து போக செய்யணும். வேற புது சுவைய அதிகமா கொண்டு வந்துடக்கூடாது. அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பிரச்சனைக்கு வருவோம். உப்பு அதிகம். சமைச்சு முடிச்ச பிறகு கடல் தண்ணி மாதிரி உப்பு கரிச்சா அது எப்படி சரி பண்றது? இதுல ஒரு சின்ன மேஜிக் இருக்குங்க. சில சிம்பிளான பொருட்களை வச்சே அந்த உப்பை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்க வட்ட வட்டமா நறுக்கி உள்ள போடலாம். அப்படி இல்லனா கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு கிரேவிக்குள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துடுங்க. இந்த உருளைக்கிழங்கும் மாவு உருண்டையும் அந்த எக்ஸ்ட்ரா உப்பை அப்படியே தங்களுக்குள்ள உறிஞ்சி எடுத்துடும். எப்படி இருக்கு ஐடியா? ஒருவேளை உப்பை இப்படி உறிஞ்சி எடுக்க முடியல, இல்ல அது சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா, சுவைய பேலன்ஸ் பண்றது தான் நம்மளோட அடுத்த பிளான். கொஞ்சம் எலுமிச்சச்சாறு அல்லது தயிர் சேர்த்தீங்கன்னா, அந்த புளிப்புத்தன்மை உப்போட சுவைய கண்டிப்பா குறைச்சு காட்டும். கிரேவியா இருந்தா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணியோ அல்லது காய்கறிகளோ சேர்த்து கிரேவியோட அளவை அதிகப்படுத்தி சுவைய ரொம்ப சுலபமா பேலன்ஸ் பண்ணிடலாம். 3வது, புளிப்பு அதிகம். தக்காளி அல்லது புளி அதிகமா சேர்த்து உணவு ரொம்ப புளிப்பா மாறிட்டா அதை எப்படி மாற்றுவதுன்னு பார்ப்போம். புளிப்பு சரி பண்றதுக்கான தீர்வுகள் ரொம்பவே சுலபமானது தான். கொஞ்சம் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்க்கலாம். இந்த இனிப்புத்தன்மை புளிப்பை நல்லா மட்டுப்படுத்தும். அப்படி இல்லனா தேங்காய் விழுது அரைச்சு சேர்த்தீங்கன்னா அந்த புளிப்பு குறைஞ்சி ரொம்ப மைல்டான ஒரு க்ரீமி சுவை உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் க்ரீம் அல்லது பால் கூட இந்த ஷார்ப்பான புளிப்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். 4வது பகுதிக்கு வந்தாச்சு. டபுள் ப்ராப்ளம். சமையலறையோட மிகப்பெரிய சிம்ம சொப்பனமே இதுதாங்க. காரமும் உப்பும் ஒரே நேரத்துல அதிகமா போயிட்டா என்ன பண்றது? நினைச்சாலே பயமா இருக்குல்ல. இதுக்கு நாம செய்ய வேண்டியது ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம்தான். ஸ்டெப் 1, புதுசா ஒரு சிம்பிள் கிரேவி பேஸ் தயார் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, அந்த புது கிரேவியோட நாம ஏற்கனவே சொதப்பி வச்சிருக்க அந்த டிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேக வச்ச காய்கறிகளை சேருங்க. இப்படி உணவோட மொத்த அளவை அதிகப்படுத்துறது மூலமா தான் அந்த காரமும் உப்பும் ஈஸியா சமநிலைக்கு வரும். இது ஒரு பெர்ஃபெக்ட்டான தீர்வு. 5வது, உணவின் பதம். சுவை சரியா இருந்து பதம் தப்பா போயிட்டா சரியான கன்சிஸ்டன்சிக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். உங்க டிஷ்ஷு ரொம்ப கெட்டியா, அதாவது பேஸ்ட் மாதிரி இருந்தா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்தா சரியாயிடும். அதுவே ரொம்ப தண்ணியா ஊடுற மாதிரியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் சோள மாவை தண்ணில கரைச்சு ஊத்தலாம். அல்லது குறைந்த தீயில கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா கிரேவி பதமா கெட்டியாயிடும். பகுதி 6, முக்கிய குறிப்புகள். இவ்ளோ நேரம் ரெஸ்கியூ பண்றது எப்படின்னு பார்த்தோம். தப்பு நடக்காம இருக்க என்ன பண்ணலான்னு இப்போ பார்ப்போம்.
இங்க மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு பொருளை சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. அப்பப்போ டேஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இதுதான் சமையலோட கோல்டன் ரூல். உப்பு, காரம், புளிப்பு எதா இருந்தாலும் ஒரே அடியா கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து டேஸ்ட் பண்றதா எந்த தப்பும் நடக்காம இருக்க பெஸ்ட் ட்ரிக். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இனிமேல் சமையல்ல தப்பு நடந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு முடிக்க விரும்புறேன். சமையல்ல ஏதாவது சொதப்பல் நடக்கும்போது நீங்க உடனே செய்யக்கூடிய உங்களோட சொந்த சீக்ரெட் கிச்சன் ரெஸ்கியூ ட்ரிக் என்ன? யோசிச்சு வைங்க. அடுத்த முறை சமைக்கும்போது இந்த குறிப்புகளை பயன்படுத்தி தைரியமா சமைங்க.